ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு தீர்ப்பு. அந்த சைட்டேஷன் 2025 INSE 1475. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு வழக்கில் கல்யாணம் ஆன பெண் ஆக்சுவலாக துப்பட்டாவில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதன் பேரில் அந்த பெண்ணின் இறந்து போன பெண்ணின் தகப்பனார் கொடுத்த அந்த தகவலின் பேரில் அந்த இறந்து போன பெண்ணின் கணவர் மற்றும் மற்ற நபர்கள் மீது என்ன பண்ணுறாங்கன்னா 498A 306 323 504 506 பாரா 2 மற்றும் அந்த ஐபி செக்ஷன் மற்றும் வரதட்சணை தடை சட்டம் எல்லாத்துலேயும் கேஸ் கொடுத்து அந்த வழக்கில் எல்லாரையும் விசாரிச்சிட்றாங்க. எல்லா சாட்சியும் விசாரிச்சுட்டு இறுதியில் என்ன பண்ணுறாங்க, அந்த புகாரோட அப்பா அந்த இறந்து போன பெண்ணின் குழந்தை, அதாவது அந்த பொண்ணு இறக்கும்போது அந்த குழந்தைக்கு 4 வயசு, அந்த குழந்தையும் விசாரிக்கணும். இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு 11 வயசு, மொத்தம் 7 வருஷம் கடந்து அந்த குழந்தைய விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம CRPC 311 அதன் அடிப்படையில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுது. டிஸ்மிஸ் பண்ண அப்புறம் அந்த அக்ரிவோடான அந்த பார்ட்டி பாதிக்கப்பட்டவங்க எங்கே போகிறாங்க, நேராக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போன அப்புறம் அந்த பெட்டிஷனை அந்த ஹைகோர்ட் அலோவ் பண்ணிக்கிறது. அந்த 311 CRPC பெட்டிஷன் அலோவ் பண்ணிவிட்டு அந்த அலோவ் பண்ணனால திரும்ப என்ன பண்ணுறாங்க, அக்யூஸ்டு சைடில் நேராக என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த 311 CRPC ஒரு பறந்து விரிந்த ப்ரொவிஷனாக இருந்தால் கூட அதை லிமிட்டடாக தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா இறக்கும்போது அந்த குழந்தைக்கு 4 வயது தான், திரும்ப 7 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு அது எப்படி ஞாபகம் இருக்கும், எப்படி சொல்லணும்னு தெரியல. ரெண்டாவது அந்த குழந்தை இப்போ அவங்க அம்மா இறந்ததுலேருந்து அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்குது. அதனால் அவங்க எப்படின்னா டியூட்டர் பண்ணி கொண்டு வர முடியும் அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி அது ஒரு கருத்தை முன்னாடி வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த FIRலேருந்து சாட்சி விட்னஸ் எங்கேயுமே அந்த அம்மா அங்கே இறக்கும்போது அந்த குழந்தை அங்கே தான் இருந்துச்சுன்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதனால் இவ்வளோ சாட்சியை விசாரித்த பிறகு அந்த குழந்தையோட சாட்சியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட் அந்த அலோவ் பண்ணாங்களே பெட்டிஷன், அதை இவங்க ரத்து பண்ணிவிட்டு அதை 311 பெட்டிஷனை இங்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. இதுதான் இந்த செக்ஷனோட, அதாவது ரீகால் பண்ணுற அந்த செக்ஷனுக்கு சம்மந்தமாக டிஃபென்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் இந்த சைட்டஸை நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப டிஃபென்ஸ் யூஸ் ஆகிற செக்ஷன். அதாவது பறந்து விரிந்த அந்த பொருளை கொண்டு இருந்தாலும் கூட அதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்த தேவையில்லை, லிமிட்டட் போர்ஷனில் பயன்படுத்தினா தான் நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.